எந்த கருத்து நீங்க தான் திருச்சி போடுறீங்க. கிடைச்சா போதும், ஒரு வார்த்தை சொன்னதையும் உடனே கேட்கிறாரு அறிவியல். அண்ணா யாரு வேணாலும் சொல்லுவாரு, அவருக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? வேண்டுமென்று திட்டமிட்டு குழப்புது. போனதற்கு நூறு சொன்னார் பாருங்க, யாரு ஒரு ஹவுசிங் மினிஸ்டர் கஸ்தரி ரகுபதி, திரு ரகுபதி பேசுறாரு சொங்காட்டை என்ன, அவருக்கு அதிமுக என்ன சம்பந்தம்? வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது. ஏதாவது அதிமுக பத்தி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி வரணும், அதை எடுத்து போடுறாங்க. ரகுபதி எல்லாம் அதிமுக பேசுறது அருகதை கிடையாது. ஏன்னா அதிமுக வேட்டி மாத்தி கட்டிட்டு போனவர். அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது, அமைச்சராக்கினாங்க, அடையாளத்தை காட்டினாங்க. அந்த அடையாளத்தை வச்சுதான் திமுக போய் எங்களை பத்தி பேசுவதற்கு அருகதை கிடையாது. இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட இன்னைக்கு நீங்க கேட்டதுனால சொல்றேன், மற்ற கட்சியெல்லாம் தலையிடுறதில்ல. இன்னைக்கு அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க. என்ன அங்கே கோவையில கிடையாது. ஏற்கனவே 2014 பாரதிய ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 26 வாக்குகள் தான் குறை வெற்றி வாய்ப்பு இழந்தார். 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அதுல 27 வாக்குகள் தான், அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காங்க. இந்த சைவத்தை பார்த்தீங்களா, இப்ப இருக்கிற அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. ஆகவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்திலாம் சரி, சட்டமன்றத்திலாம் சரி, மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறி தான் வரும். இப்ப கூட பாருங்க, எடப்பாடியில் எடுத்துங்க உதாரணத்துக்கு, 2019 சேலம் நாடாளுமன்றத்தில் 2019 8250 ஓட்டு குறைவு. அப்போ அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, தேமுதிக எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருக்கும் போதே 8250 ஓட்டுக்கு கம்மி. சட்டமன்றம் வந்தது. சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, தேமுதிக இல்ல, 94,000 வாக்குகளை நான் பெற்றேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடக்குது. இதுல அதிமுக, தேமுதிக தான் இருக்கு. இந்த 2 கட்சி தான் எங்களை நம்ம சேலத்தை எங்களுடைய பகுதியில், மற்ற அமைப்புகள்லாம் கம்மியானதா இருக்குது. இப்போ 46,230 வாக்கு நான் பெற்றேன். ஆக சூழ்நிலைக்கு தக்கவாறு மக்கள் வாக்களிக்கிறது இயல்பு. இதை வச்சுக்கிட்டு வெற்றி தோல்வியெல்லாம் நிர்ணயிக்க முடியாது. மீண்டும் சொல்றேன், 2026 சட்டமன்ற போட்டி என்னும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும். அதிமுக தனி பெரும்பான்மையோட தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். இது சின்னம். அண்ணாமலை தோல்வியை தழுவிய பிறகு அதிமுக தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வர, அதுக்கு நீ அவரை தான் கேள்வி கேட்க, என்ன கேள்வி கேட்டு நான் என்ன பண்றது? எங்க கட்சி சார் ஒரு கட்சியை பத்தி விலகி போயிட்டாரு, புரியுதா? அவர் விலகி போயிட்டாரு, அவருடைய ஆதங்கத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவர் என்னென்னமோ கனவு கண்டு நின்றுப்பார், கனவு பலிக்கல, நனவாகல. அந்த வருத்தத்தில், அந்த வெறுப்புல இப்படிப்பட்ட வார்த்தைகளாம் உதிர்த்துட்டு இருக்காரு. தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக திராவிட கட்சி இல்லாத சொல்லியிருக்காரு. இவரை போல பல பேர் பேசினாங்க, இவரை போல பல பேர் பேசினாங்க. நான் முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது என்னெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வெளியில் வந்தது. எடப்பாடி பழனிசாமி 10 நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா, 20 நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா, 3 மாசத்துக்கு இருப்பாரா, 6 மாசத்துக்கு இருப்பாரா? 4 ஆண்டு காலம் 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அதுக்கு பிறகு கட்சி 2ஆ போச்சு, 3ஆ போச்சு, சின்ன முடக்கம், அது முடக்கம், அப்படியெல்லாம் அவதூறு பிரச்சாரம். இதையெல்லாம் முறியடிச்சு தான் தேர்தலை சந்தித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே அதிக வாக்குகளை பெற்று. பாஜக பொறுத்தவரை கடந்த மத்திய ஆட்சியில தனிப்பெரும்பான்மையா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க மற்ற கூட்டணி கட்சிகளை நாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்திருக்காங்க. இப்ப மோடி அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு கருதலாம். அதாவது மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க அதை வணங்கி ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட தலைவர் வச்சுட்டு இருந்தா அப்படித்தான் இருக்கும். நல்ல கட்சி நிர்வாகிகளை வச்சிருந்தா அதிகமான அவர் தனிப்பெரும்பான்மை இடங்களை பெற்றிருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல பல தலைவர் இருப்பார்கள் போல் இருக்குது. அதனாலதான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு. அப்படி நாங்க சொல்லல. அந்த அதுக்கு என்ன பண்றது, நாங்க அப்படி ஒன்றும் விமர்சனம் பண்ணல. நீங்க இப்படி கேள்வி கேட்டு போட்டு பத்திரிகையில பெருசா பொட்டை எழுத்துல போடுவீங்க, அதுக்கு நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், அதுக்கு நாகதான் கிடைச்சவா? அதெல்லாம் கிடையாது. அதாவது அவர் யதார்த்தமா கேட்கிறாரு, ஏன் பின்னடைவுன்னு கேட்கிறாரு. இப்படி பல மாநிலங்களில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற காரணத்தில் சரியான முறையில் அவர்கள் அதை
சரி செய்யாத காரணம், அங்கங்கே இருக்கிற பிரச்சனையை சரி செய்யாத காரணத்தால் சரிவு ஏற்பட்டு அவ்வளவுதான் மந்திரி பதவி தரதா சொல்றாங்க. சார். அவரு கொடுக்கறது நாங்க என்ன பண்றது? அவர் கொடுக்கறாரா இல்லையான்னு யாருக்கு தெரியாது. யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்விகள் நாங்க கூட்டணியில அங்கம் இல்லை, பாரதிய ஜனதா கூட்டணியில அங்கம் வைக்கல. அதனால அவருடைய அவர்கள் என்ன செய்வார்னு எங்களுக்கு தெரியாது. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன், இங்கே தான் சொன்னேன். கிட்டத்தட்ட 23/10 சொல்றேன் நினைக்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் 24/10/2023 உங்க பேட்டியின் வாயிலாவே நான் தெரிவிச்சிருக்கிறேன். இங்க உங்களை வச்சு தான் பேட்டி கொடுத்துருக்கிறேன், தலைமையிலையும் பேட்டி கொடுத்துருக்கிறேன், கூட்டத்திலையும் பேசியிருக்கிறேன்.